இருட்ட கிழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நாம கட்டுற வரிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழகத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி என்று எவ்வளவு நாசூக்காக சொல்ல வேண்டிய அரசியலை எளிமையாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதாவது ஒன்றுதான், நம்முடைய முதல்வர் சொன்னதனுடைய அந்த மிகப்பெரிய உரையினுடைய சாராம்சம் இதுதான். என்ன தெரியுமா? தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம், எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். அடிச்சா இப்படி அடிக்கணும். பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா? தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம், எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம கேட்கிறோம், தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாய் தான். ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1488 கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நாடும், 40 நாடும், 40. பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழகத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி என்று எவ்வளவு நாசூக்காக சொல்ல வேண்டிய அரசியலை எளிமையாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதாவது ஒன்றுதான், நம்முடைய முதல்வர் சொன்னதனுடைய அந்த மிகப்பெரிய உரையினுடைய சாராம்சம் இதுதான். என்ன தெரியுமா? தமிழ் மொழியை மதிக்காத, தமிழ்நாட்டை மதிக்காத, திராவிட அரசியலை இழிவுபடுத்தக்கூடிய, தமிழர்களை பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கிற, தமிழ் மக்களை பிச்சைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை, அதுபோன்ற வார்த்தைகளை தாங்கிக் கொண்டு, அதுபோன்ற நடவடிக்கைகளை செய்து கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் பாஜகவினுடைய தலைவர்களும் தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து எப்படி வாக்கு கேட்பார்கள்? அதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதையெல்லாம் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் கூட்டத்தில் வந்துட்டு எனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு பொங்கல் பிடிக்கும், எனக்கு மெதுவடை பிடிக்கும், எனக்கு சாம்பார் பிடிக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்வார்கள்? ஒத்த ஓட்டு பாஜக என்றுதான் சொல்வார்கள், இல்லையா? மிகச் சிறிவான உரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பேசியிருப்பது என்பது, அதில் அவர் கோடிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது கருத்து, பேச்சு, ஊடக சுதந்திரம் முழுமையாக மோடியால் அனுமதிக்க முடியும் என்ற வாக்குறுதியை கொடுக்க முடியுமா? சீன ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன் என்று மோடியால் சொல்ல முடியுமா? தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்டெடுப்பேன், அங்கு மீனவர்களின் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்ல முடியுமா? அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்ய முடியுமா? வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் தரப்பு நிதியிலிருந்து உடனடியாக ஒதுக்கீடு செய்வேன் என்று சொல்ல முடியுமா? சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி மத்திய அரசின் நிதி விடுவிக்கப்படுமா? தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக, திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக, உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக சட்டம் இயற்றுவேன் என்று சொல்ல முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுவேன், சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் என்றெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தயாரா மோடியே என்று முதல்வர் ஸ்டாலின் கேட்கிறார். இதெல்லாம் எப்படி மோடி செய்வார்?
இதெல்லாம் மோடி செய்தால் மோடியினுடைய சித்தாந்தமே இந்தியாவில் இருக்கு. இதற்கு எதிராக செயல்பட்டால் தான் மோடியினுடைய சித்தாந்தம் உயிர் வாழும், மோடியினுடைய கட்சி அதிகாரத்தில் வரும். நான் என்ன கேட்கிறேன், மோடியிலிருந்து RSS மிகப்பெரிய தலைவர்கள் இவங்க யாரை வேணாலும் நீங்க வந்து ஒரு மீட்டிங் வாங்க. இப்ப நம்முடைய பிரதமர் மோடி இருக்கிறார், அல்லது RSS தலைவர்கள் இருக்கிறாங்க, இவங்களை யாரையாவது நீங்க 1 to 1 ஒரு விவாதத்துக்கு வரும். விவாதம் நடந்தால் அவர்கள் 99% எதை பற்றி பேசிக்கொள்வார்கள்? மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்வது என்பதை பற்றி தான் பேசுவார்கள். இந்த மத அரசியல் எடுத்துட்டா RSS கிடையாது, பாஜக கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. ஒரு மிகச்சிறப்பான ஒரு பேச்சு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோடிக்கு ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்ற மாதிரி அது சேர்த்த கூட்டம். ஆனால் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது தானாக சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். முதல்வருடைய பேச்சை கேட்பதற்கு கடந்த காலங்களில் எந்த தலைவர்களுக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டம் திரண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டி தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே. இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மத்த பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல. தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன இரண்டாந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது? மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்முடைய திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமா போலியா கட்டமைச்சு அந்த மாடலை உடைச்சி நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்துல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை, வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பத்தி பொய்யான தகவல்களை ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர். தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம், எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர். நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாய் தான், ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1488 கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை சொல்ல வச்சு ஏகத்தனம் பண்ணீங்களே. தமிழின் சிறப்புக்கிட சொன்ன கால்டுவெல்லையும் ஜியு போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார, அதுக்காவது கண்டிச்சீங்களா? கேட்கிற சொல்லுங்க. திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்கிறோம். இப்படி அத்தனை தமிழ் வேலையை செஞ்சுட்டு தயவு செஞ்சு வாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு அப்படின்னு கேட்கிறோம். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ஆட்சி செய்வார். ஒரே வரியில சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல, எதிர்கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறார். எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் இடி, ஐடி, சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார். இதுதான் மோடி இந்தியா. இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும்? சமீபத்திய உதாரணம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக். அவர் என்ன சொன்னாரு? 2019 நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாரு. மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்ல, ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார். உடனே அவர் வீட்டில சிபிஐ ரெய்டு. எவ்வளவு மலிவான அரசியல், பெண் சக்தி. இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரித்பூஷனால் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணிவிட்ட போது வாய் திறக்கவே இல்லையே. ஏன்? குஜராத்ல பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேல பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா? மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தார்? ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? அது மட்டும் இல்ல, ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய கோயில்ல வச்சு வன்புணர்வு பண்ணாங்களே, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்க. இதுக்கு கண்டனம் எழுந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கட்சி தலைமை தான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா? உத்தரப்பிரதேசத்துல உன்னாவ் ஞாபகம் இருக்கா? வேலை கேட்டு போன பெண், இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன்புணர்வு பண்ணாரு. இந்த புகார அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப்போட சகோதரர் நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாளைய வல்லுறவு செஞ்சாங்க. காப்பாத்த போன தந்தைய கோழி வழக்கு போட்டு சிறையில வச்சு அநியாயமா கொண்டாங்கல. நியாயம் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண்
பெண் தீக்குளிக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டியில ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது. அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு? பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான். ஆத்தராஸ் மறந்து போச்சா? அப்பாவை தலித் பெண் ஒருவர் வன்முறை செய்யப்பட்டார், இறந்தாரு. அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீஸை எரிச்சாங்களே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே. இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.